அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தண்டமிழ் தாரிகைகளே, வண்டமிழாய் வரலாறு படைத்திட வாரீர் என்று அழைத்து மகிழ்கின்றேன் அனைத்து மகளிர்களை. பொன்னழகு புவியிடையே புரிந்தமிழின் நறுமணமே, பொன்னழகு புவியிடையே புரிந்தமிழின் நறுமணமே, கண்போற்றும் வண்டமிழே காசினியில் உயர்வாய் வாழி என்று அந்த தமிழ்த்தாயை வாழ்த்தி கொண்டு இன்றைய சிறப்பான ஒரு நாளில் சந்திக்கின்றோம். மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மகளிர் தின விசேட கவியரங்கம் 79 சந்திக்கின்றோம். TSS செல்ம் கழகம் வழங்குகின்ற இந்த நிகழ்வானது இன்றைய ஒரு விசேட அரங்காகவே அமைய போகிறது. இந்த மகளிர் தினத்தை ஒட்டிய இந்த நிகழ்வை பார்க்கும்போது உண்மையிலேயே எமக்கெல்லாம் ஒரு பேரானந்தம் தருகின்றது. ஒரு மனிதன் வாழ்க்கையில எது தேவை என்று கேட்டால் காசு பணம் அவையில் உடைமை அல்லது சொத்துகள் இல்ல, ஒரு மகிழ்ச்சி மட்டும்தான் அவனுக்கு தேவை என்று சொல்லுவார்கள். அவை அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த அருமையான நேரங்கள் எங்களுக்கு 1 மணி நேரம் என்றாலும் அது மகிழ்ச்சியாக அமையட்டும் என்று நாங்கள் இந்த நேரங்களை வாழ்த்தி கொள்கிறோம். இன்றைய இந்த கவியரங்கம் மகளிர்களை போற்றும் முகமாகவே இன்று வரப்போகின்றது. இதில் ஆண்கள் பெண்கள் எவரும் என்றாலும் கலந்து நீங்கள் சிறப்பிக்கலாம். அதே நேரத்தில் அனைத்து மகளிர்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் வழங்கிக் கொள்கிறேன். வீரமாகவும் அதே நேரம் உயர்வாகவும் எழுச்சியாகவும் புதுமைகள் படைக்க வேண்டும் என்று அந்த பெண்களை வாழ்த்தி கொண்டு இப்பொழுது நாங்கள் கவிதைக்கு செல்லுகின்றோம். இந்த கவிதை நேரம் 3 தலைப்புகள் நான் கொடுத்திருந்தேன். அந்த தலைப்புகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பல சிந்தனைகளை ஊட்டி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் நான் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு பேராளுமை பெண்கள் என்று, அதாவது பேராளுமை பெண்கள் என்று எடுத்திருக்கின்றேன். அதே நேரத்தில் நாங்கள் எப்படி பார்க்கிறோம்னா மூன்று தலைப்பு ஊடாக நான் ஒவ்வொரு தலைப்பையும் சொல்வதற்கு முதல் என்னுடைய கவிதையை தந்துவிட்டு நான் சொல்லுகின்றேன் உங்களுக்கு. நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் விரைவாகவே 16 வரிகளை கொடுத்திருந்தோம். காரணம் அதுதான் ஒரு மனிதனுக்கு காதுகளால போகக்கூடிய ஒன்றாக இருக்கும். அந்த வகையில் நான் பேராளுமை கொண்டவள் பெண் என்ற தலைப்பினூடாக எனது தலைமை கவியை தந்து உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஆளுமை கொண்ட சுரங்கமே, ஆளுமை கொண்ட சுரங்கமே அற்புத விடியல் உனக்குள்ளே, ஆளுமை கொண்ட சுரங்கமே அற்புத விடியல் உனக்குள்ளே, புயலென புறப்பட்டு நீயும் பூரிப்பாய் எழுக புனிதம் காக்க, புயலென புறப்பட்டு நீயும் பூரிப்பாய் எழுக புனிதம் காக்க. பெண்ணே நீ தூரத்து விடியல் துலங்கிடும் அறிவின் ஒளி, ஞானத்தில் பொழியின் நிலவு நாட்டின் ஒளி விளக்கு நீ. பெண்ணே நீ தூரத்து விடியல் துலங்கிடும் அறிவின் ஒளி, ஞானத்தில் பொழியும் நிலவு நாட்டின் ஒளி விளக்கு நீ. பெண்மைக்குள்ளே மென்மை அமைத்து மேதினிக்குள் ஒளியூட்டும் தீபம் நீ. பெண்மைக்குள்ளே பெண்மை அமைத்து மேதினிக்குள் ஒளியூட்டும் தீபமே, கண்ணுக்குள் மணியாக காதல் ஒளியாய் கலங்கரை விளக்காய் ஒளிரும் விடிவெள்ளி நீ. கண்ணுக்குள் மணியாக காதல் ஒளியாய் கலங்கரை விளக்காய் ஒளிரும் விடிவெள்ளி நீ. குடும்பம் என்ற குலவிளக்கை குணத்தால் துலங்க வைக்கும் பத்தினி பெண், குடும்பம் என்ற குலவிளக்கை குணத்தால் துலங்க வைக்கும் பத்தினி பெண். அறிவு என்ற சாம்ராஜ்யத்தை அணைத்து வைக்கும், அதாவது அணைத்து எடுக்கும் பேரின்ப விடியல் பெண். அறிவு என்ற சாம்ராஜ்யத்தை அணைத்து எடுக்கும் பேரின்ப விடியல் பெண். பேராளுமை கொண்ட பெண்ணே, பேராளுமை கொண்ட பெண்ணே, பேதங்கள் விலக்கி நீயும் பேரறிவாய் ஒளிர்க, பேதங்கள் விலக்கி நீயும் பேரறிவாய் ஒளிர்க. வாழ்க பெண்மை வளங்கள் நிறையட்டும் உண்மை, வாழ்க பெண்மை வளங்கள் நிறையட்டும் உண்மை என்று அந்த பேராளுமை கொண்ட பெண் என்ற கவிதை ஊடாக உங்களை சந்தித்தேன். மிக மகிழ்ச்சி, நன்றி. இப்பொழுது நாங்கள் கவிதை நேரத்தில் ஒவ்வொரு கவிஞராக அவர்களுடைய முத்துக்களை கோத்து மாலையாக இந்த மகளிர் தினத்தில் நாங்கள் ஒரு மாலையை ஏற்படுத்த போகிறோம். அந்த மாலைக்கு முதலிலே அவர் தன்னுடைய கவிதையை தந்து விடைபெற இருக்கின்றார்.
முத்து ராஜசேகரன் அவரை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். சிங்கப்பூர் சீமையில் இருந்து சிந்தனையின் சிறகுகளை மெல்ல விரிக்கும் சிந்தனையாளன். சிப்பியைப் போல அவருடைய கவிதையும் முத்து போல் அதற்குள் அமைந்திருப்பது கண்டு மகிழ்கின்றோம். பாருங்கள், பொறியியலாளர், கவிஞர் முத்து ராஜசேகரன். நன்றி அக்கா. முதற்கண் தாய்மொழி தமிழுக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு டிஎஸ்எஸ் பேரவைக்கும் இந்த மகளிர் தின சிறப்பு கவியரங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி அருமையான கவிதையை அவைக்குள் புகுத்திட்ட எங்கள் அக்கா நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கவிதைக்குள் சொல்கின்றேன். இது அனைத்து தலைப்பிற்கு பொதுவான கவிதை. பேசிடும் விழிகள், பேசாத மௌனங்கள், அலையான கூந்தல், கலையான கண்கள், காயாத உதடுகள், கணக்கான இமைகள், வரையாத ஓவியம், வளைந்த புருவம், நெளிந்த முடிகள், நேரான பார்வைகள், குனிந்த தலைகள், தனிந்த கோபங்கள், இதுவல்ல பெண்மை. ஈசனின் தேவியும் இவளே, இல்லத்தின் விடி வெள்ளியும் இவளே, இல்லத்தின் ஏக்கமும் இவளே, இவ்வுலகின் முதலும் இவளே, சிரித்து பேசுபவளும் இவளே, சிந்தித்து பேசுபவளும் இவளே, தங்கத்தின் அணிகலன்களும் இவளே, தாகத்தின் தண்ணீரும் இவளே, கருவும் உருவாகும் இவளிடம், கடவுளின் கருணையும் கிடைத்திடும் இவளிடம், கண்களும் அழுதிடும் இவளிடம், காந்தமும் சாந்தமாகும் இவளிடம், பொறுமைதனை காப்பாய், சிறுவதனை கண்டும் சீருவாய், அமைதியாகவும் இருப்பாய், அச்சமதை துறந்தும் செயல்படுவாய், அடுப்பிலும் சமைப்பாய், அயராது உழைப்பாய், அன்பை விதைப்பாய், அரவணைத்தும் செல்வாய், இருளும் வெளிச்சமாகும் இவளது பார்வையால், இருண்ட வீடும் வெளிச்சமாகும் இவளது செயலால், வீட்டின் வெளிச்சமும் இவள், நாட்டின் வளர்ச்சியும் இவள், இதயத்தின் துடிப்பும் இவள், இல்லத்தின் நாடி துடிப்பும் இவள், இல்லத்து இளவரசிகளும் இவர்களே, எங்களின் அரசிகளும் இவர்களே. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி. மிக சிறப்பு வாழ்த்துக்கள் முத்து ராஜசேகரன் அவர்களே. நன்றிக்கா. நன்றி நன்றி. மிக அருமையாக இருந்தது. அதாவது பேசிடும் விழிகள், காயாத உதடுகள், அந்த இல்லத்தின் தரிசிகள் எப்போதும் இனித்திருக்கின்ற அந்த பொழுதை நினைக்கும் போது இவ்வளவு ஒரு கடினத்துக்குள்ளேயும் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நினைக்க வைத்தது. அது பெண்கள் ஒரு வளையாத ஓவியமாக வளைகிற ஓவியமாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், பிளெக்சிபிளான வாழ்க்கை தான் ஒரு பெண்ணுக்கு எப்போதும் தேவை. ஏனென்றால் கடினமான ஒரு இறுக்கமான பிடிக்குள் உறைகின்ற பனி போல, அதாவது கடினமாக இருந்தால் அந்த பெண் வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாது. ஆகவே ஒரு காலம் குனிந்த நன்னடை, அந்த நேர்கொண்ட பார்வையோட இருந்தாலும் அந்த குனிந்த நடை கூட ஒரு பெண்ணின் அழகையும் அதே நேரம் பெண்ணின் குணத்தையுமே சித்தரித்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் இது அல்ல அந்த பெண்ணின் வடிவம் என்று அழகாக சொன்னார். தங்கத்தின் அணிகலனாக இவளே, பொறுமையை காப்பவளும், அடுப்பிலும் நெருப்பிலும் வேகக்கூடிய அந்தளவு வேலைகளை செய்யக்கூடியவள் பெண். ஆதலால் இதயத்தின் துடிப்பு பெண்ணே நீ, இங்கிதமாக பேசும் கண்ணே நீ என்று அந்த அழகாக இதயத்தின் துடிப்போட சேர்த்து உங்களை வாழ்த்து வேணும் போல இருந்தது. மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் முத்து ராஜசேகரன். நன்றி அக்கா. நன்றி நன்றி. அடுத்து இரண்டாவது கவியை சிவரூபன் சர்வேஸ்வரி அவர்கள் இப்பொழுது பாடலாக தர நாங்கள் கேட்போம். பாருங்கள், சிவரூபன் சர்வேஸ்வரி. கழகத்தின் மகள் தின கவியரங்கின் தலைமையும் கவியரங்கத்துக்கு தலைமையாக இருக்கும் தமிழ் மாமணி நகுலா சிவநாதனுக்கும், அன்னை தமிழின் அருள் கொடையில் பிள்ளை தமிழாய் இன்றும் பிறப்படுத்திக் கொண்டு நிற்கும் என் அன்னைக்கு முதற்கண் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறிக்கொண்டு, குலவி நிற்கும் மகள் தினத்தை முன்னிட்டு
பேராற்றல் கொண்டவள் பெண். பேராற்றல் கொண்டவள் பெண். போற்றி பாடுவோமே நாமும் போற்றி பாடுவோமே. போற்றி பாடுவோமே நாம் போற்றி பாடுவோமே. பேராற்று கொண்டவள் பெண்ணன்றி. பேராற்று கொண்டவள் பெண்ணன்றி. போற்றி பாடுவோமே போற்றி பாடுவோமே. ஏற்றிய தீபத்திலே ஒளிரும் தனியழகே. காட்டிய பாதையெல்லாம் எங்கள் காவிய பெண்களடி. உச்சிதனை புகழ்ந்து நீயும் பெருமையாய் பேசிடுவாய். உச்சிதனை முகழ்ந்து பெருமையாய் பேசிடுவாய். இனத்தின் விருத்தியிலே அவள் இமயமாய் நிற்பாளரி. மனத்தின் பாகினியே அவளும் பங்காத கீதமடி. மனத்தின் பாகினியே அவளும் பங்காத கீதமடி. மனமாய் தான் இருப்பாய் நல்ல வாழ்வில் தான் மலர்வாய். தினமாய் நாளெல்லாம் அவள் தீரமாய் தான் இருப்பாய். சாற்றும் மாலையடி அந்த சாமிக்கு சொந்தமடி. போற்றும் பூமியிலே போற்றும் பூமியிலே பூவயல் பூமாலை அணிவாரடி. சேற்றில் மலர்ந்திருக்கும் அந்த தாமரை போன்றே ஆற்றில் அருவியாக அவள் அன்றாடம் பாய்ந்திடுவாள். மாபெரும் சக்தியன்றி மாதுவை என்றும் பாடிக்கொண்டாள். கோபுரம் மாணவளி நீயும் கும்பிட்டு தான் வணங்கி. மாசற்ற பெண்மையிலே இந்த நாளிலும் வாழவில்லை. நேசத்தை கொடுத்து என்றும் நேத்திரம் செழிக்க வைப்பார். போற்றி பாடுவோமே நாம் ராட்டல் கொண்டவளை. போற்றி பாடுவோமே போற்றி பாடுவோமே. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஆம், அந்த போற்றி பாடுவோமே பெண்ணை, உண்மையிலேயே பெண்ணை போற்றி பாடத்தான் வேணும். ஏனென்றால் பெண்ணை எவ்வளவு வாழ்த்தினாலும் அந்த வாழ்த்து தான் அவளை இன்னும் அவளுக்குள் உள்ளுக்குள் ஒரு சுடரொளியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அதனால் பெண் மகிழ்ச்சி மட்டுமல்ல, சிறப்பான காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு வருவாள். ஆதலால் நீங்கள் அழகாக சொன்னீர்கள், போற்றி பாடுவோமே நாம் பேராற்றல் கொண்ட பெண்களையும் போற்றி பாடுவோமே. ஏனென்றால் போற்றி பாடேக்க அந்த பெண்ணை வாழ்த்துறோம் என்றதுதான் அர்த்தம். இறைவனையும் நாங்கள் எப்போதும் போற்றி பாட வேணும். இறைவனுக்கு, அதாவது திருவாசகத்துக்கு உருகாத உள்ளங்கள் இல்லை என்று சொல்லிடலாம். அதுபோல அந்த ஒவ்வொரு வரிகளும் ஒரு உருகி செல்லக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். ஏற்றிய தீபத்திலே காட்டிய பாதையெல்லாம் உச்சிதனை முகந்து பெருமையை பேசிடுவா எனது. அதாவது ஏற்றிய அந்த தீபத்தின் ஒளி போல நீ என்றும் வாழ்க்கையில் ஒளிர்ந்து கொண்டிருக்க வேணும் என்று. ஆதலால் தான் மாசற்ற பெண்மையை மனதில் இருத்தி நேசத்தை நெஞ்சில் வளர்த்து தீபத்தை போல் நீ சுடரொளியாய் ஒளிர்க என்று சொல்வது போல் உங்களுடைய கவிதை அமைந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள்
சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களே, இவரும் ஒரு பேராளுமை கொண்ட பெண் என்றுதான் சொல்ல வேணும். காரணம் எல்லா வகையான திறமையும் இவருக்குள் ஒளிந்திருக்கின்றது. கவிதை, கட்டுரை, நடனம், கூத்து அத்தனையும் பார்க்கும்போது உண்மையிலேயே பேராளுமை கொண்ட பெண்ணாக எங்களுக்கு முன் காட்சி அளிக்கின்ற சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து நாங்கள் ஒரு ஆண் சிங்கத்தை அழைத்துக் கொண்டு கோசலா ஞானம் உங்களுக்கு அவசரம் என்றால் வருகிறேன். இப்பொழுது நாங்கள் சிவசெல்ல மாரிமுத்தை அழைத்துக் கொள்ளுவோம். அன்பான தம்பி எப்படி ஒரு மாதரை வாழ்த்த போறாருன்னு கேட்போம். அனைவருக்கும் இனிய வணக்கம். அக்கா வணக்கம். ஆமா, இனிய வணக்கம். ஆமா, நல்லா கேக்குது. கூடியிருக்கக்கூடிய அவையோர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இனிய அன்பான இந்நேரத்து வணக்கம். நல்லது ஒரு நிகழ்வுல உங்க எல்லாரையும் சந்திப்பதுல பெரிய மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட டிஎஸ்எஸ் இளம் கழகம் நடத்தக்கூடிய மகளிர் தின கவியரங்கு. பொதுவா ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. எங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி, குறிப்பா என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என் தாய்க்கு அடுத்து, என் தாரத்திற்கு அடுத்து அன்பு அக்கா நகுலா சிவநாதன் அவர்கள் இருக்கிறார்கள். இதை நான் பெருமையா சொல்லிக்கிடுவேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு அரசு விருது பெறுவதற்கு என்னுடைய பேருக்கு கீழே ஒரு அரசு விருது இருக்கு அப்படின்னா அதற்கு 90% மரியாதைக்குரிய நகுலா சிவநாதன் அவர்கள் தான் காரணம். ஏன்னா அவர்களுடைய களத்தில் நாங்கள் கலந்து கொண்டதன் அடிப்படையெல்லாம் காட்டிதான் எங்களுக்கு இந்த அரசு விருது கிடைச்சது. அதனால நகுலா சிவநாதன் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள் இந்த நேரத்துல பெருமையா. நன்றி நன்றி நன்றி. தமிழோடு பயணிப்பது போல என் அக்காவோடு பயணிப்பதும் பெரும் மகிழ்ச்சி. அதே போல சர்வேஸ்வரி சிவரூபன் ரொம்ப அருமையா பாடக்கூடிய நாட்டுப்புற பாடகி. வந்திருக்கக்கூடிய கலைவாணி அம்மாவுக்கும் கோசலா அம்மாவுக்கும் திரிபுர சுந்தரி ஆசிரியருக்கும் என்னுடைய அன்பான இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என்னுடைய கவிதை, அண்டம் சுமக்கும் ஆதிசக்தி நீயே, அன்பின் வடிவில் அருளும் அன்னை நீயே, இருளை நீக்கும் விடியலின் சுடர், இயற்கை சூடிய கவிதை மடல், தன்னம்பிக்கை உந்தன் தாரக மந்திரம், தடைகளை தகர்க்கும் வீர கவசம், பொறுமை கடலினும் பெரியது, உன்னிடம் புன்னகை மாற்றும் உலகை சடுதியில் சமையல் அறை முதல் விண்வெளி வரை சாதனை படைக்கும் சரித்திர பேழையே, கல்லும் முள்ளும் உன் காலடியில், கனவுகள் பூக்கும் உன் விழிகளினில், உழைப்பால் உயரும் உன்னத சிற்பம், உரிமை போற்றும் புரட்சி திலகம், அடிமை விலங்கை உடைக்கும் ஆவேசம், அறிவால் ஆளும் அகிலத்தின் வெளிச்சம், பாதி அல்ல நீ பரமசிவனுக்கு, பாதி அல்ல நீ பாரினில் முழுமையே நீதான், படைப்பின் வேரே பெண்மை பெருமை என்றுமே குறையா வற்றாத ஊற்று, எழுந்து நில் நீ பேராற்றல் காற்று, என்றும் ஆண்கள் மட்டுமல்ல அகிலத்திற்குமே முதுகெலும்பே நீதான். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அண்ட சராசரங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பாக இருப்பவள் பெண் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலேயே இப்படி ஒரு சூரியன் எங்களோட உலகில எங்களுக்கு ஒளிய தருகிறானோ அதுபோல பெண்கள், அதாவது உலகத்துக்கு கண்களாக இருக்கிற பெண்களும் ஒரு அண்டங்களுக்கு ஒளி கொடுக்கிற தெய்வங்களாகவே நீங்கள் அந்த போற்றினீர்கள். பரமசிவனுக்கு எப்படி பார்வதி வந்தாவோ அதுபோல ஒரு குடும்பத்துக்கு, ஒரு இல்லத்தலைவனுக்கு ஏற்றால் போல் ஒரு பெண்மை வருவது அது சிறப்பான ஒன்றாகவே அந்த வாழ்க்கையை கொண்டு செல்லும். அந்த வகையில் அண்டமெல்லாம் சுமக்கும் சக்தியாக இருக்க வேண்டியவள் இருக்கிறவள் அந்த பெண் என்பதை அழகாக சொன்னீர்கள். பெண்களை எடுத்துக்கொண்டால் பெண்கள் எப்போதுமே தன்னம்பிக்கை உடைய தாரகை மந்திரங்கள். அதாவது தன்னம்பிக்கை உடைய பெண் தான் அகில உலகத்திலுமே அரசாட்சி செய்யக்கூடிய ஒன்றாகவும், அதாவது வீட்டின் குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி சிறந்தவளாகவே போற்றப்படுபவளாக இருக்கின்றார். அந்த வகையில் தன்னம்பிக்கை மட்டுமில்லை, அந்த தன்னம்பிக்கையில் ஒளிவிடும் மந்திரமும் அதே நேரம் புன்னகை கொண்டு எழுகின்ற பெண்ணும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவளாக இருப்பாள். எப்போதுமே சிடுமூஞ்சியாக அல்லது
முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு இருக்கிற பெண்களை யாருமே விரும்புவதில்லை. காரணம், அப்படி வாழ்க்கை வேண்டாம், துன்பத்துக்குள்ள போக வேண்டாம். எப்போதும் இன்பத்தையே எதிர்பார்த்து பாசிட்டிவாக இருக்கிற வாழ்க்கைக்குள்ள செல்லுங்கள். நீங்க சாதனை படைக்கும் பெண்களாகவும் சரித்திரம் படைக்கும் பெண்களாகவும் அதே பெண்கள் தான் உழைப்பு என்ற ஒரு முயற்சியையும் கையில எடுத்துக்கொண்டு உழைப்போட உயர்வையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியது குடும்பத்துக்கும் தான், சமூகத்துக்கும் தான். அதுவே அப்படியான தன்னம்பிக்கை உடைய பெண்கள் ஒரு தாரக மந்திரங்கள் தான் என்பதை அழகாக சொன்ன எங்கள் தம்பிக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஆம், அதாவது ஆசிரியர் மட்டுமல்ல, அற்புதமான ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். அதை விட பல இடங்களில பட்டிமன்றங்கள், ஆனா எங்கட தளம்தான் அவருக்கு முதல் தளமாக இருந்தாலும் இன்னும் பல தளங்களையும் பல ஆசிகளையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி கொள்கிறேன் தம்பி. வாழ்க வளர்க. நன்றிங்கக்கா. இனிய நன்றி, இனிய நன்றி. ஆம், அடுத்த கவியை எடுத்து மரபின் வழி தருவரா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளும் இருக்கிறது. இருந்தாலும் மரபின் கவிஞராகவும் அதே நேரம் சிறந்த ஒரு பாவலராகவும் ஆசிரியராகவும் இருக்கின்ற இந்திரா ஞானசேகரத்தை நாங்கள் அன்போடு வளைக்க போகிறோம். இந்திரா ஞானசேகரம், கோசலா ஞானம் அவருடைய இன்னொரு பெயர். வாருங்கள், நீங்கள் என்ன இன்றைய தலைப்பினூடாக தரப்போகிறீர்கள் என்று பார்க்கின்றேன். அதற்கிடையில் ஒரு தலைப்புகளை ஒரு முறை சொல்லிவிட்டு அழைக்கிறேன். உயிரின் ஒளிக்கதிர் அவள், பொறுமையின் பொக்கிசம் பெண், பேராற்றல் கொண்டவள் பெண் என்ற நான் 3 தலைப்புகளை தந்திருக்கிறேன். நீங்கள் அந்த தலைப்புகள் ஊடாக கொண்டு வந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, வாருங்கள் கோசலா ஞானம், உங்கள் கவிதையை கேட்போம். கேக்குதா? மைக்க அன்மியூட் பண்ணுங்க. மைக்க ஆன் பண்ணுங்க, டச் பண்ணுங்க. ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம். முதலில் மகளிர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு கூறிக்கொண்டுதான் அனைத்து பெண்களுக்கும் கூற வேண்டும். நன்றி, நன்றி. TSS கழகம் வழங்கும் மகளிர் தின விசேட கவியரங்கத்திற்கு முதற்கண் வாழ்த்துக்கள். தலைமை தமிழ்மணி நகுலா சிவநாதன், தமிழுக்குள்ளேயே மூழ்கி முத்தெடுக்கிற நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் மற்றும் சக கவிஞர்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். பொறுமையின் பொக்கிஷம் எனது தலைப்பு. பொறுமையின் பொக்கிஷம் எண் சீர் விருத்தம் காய் காய் மாத்தேமா, காய் காய் மாத்தேமா. அகத்தினிலே குளிர்ந்திடவும் அன்பும் கூடி, அகத்தினிலே குளிர்ந்திடவும் அன்பும் கூடி, அன்னையாய் நின்றுந்தான் அணைக்கும் பெண்ணே, அன்னையாய் நின்றுந்தான் அணைக்கும் பெண்ணே, தகமைகளின் நிறைந்திட்ட பொறுமை பெண்ணே, தகமைகளின் நிறைந்திட்ட பொறுமை பெண்ணே, தரணியுமே தந்ததுவே படைப்பில் பெண்ணாய், தரணியுமே தந்ததுவே படைப்பில் பெண்ணாய். பகைமையையும் விலக்கிடுவாள் பரிந்தும் பேசி, பகைமையையும் விலக்கிடுவாள் பரிந்தும் பேசி, பாரினிலே பொக்கிஷமாய் கிடைத்த தெய்வம், பாரினிலே பொக்கிஷமாய் கிடைத்த தெய்வம். முகமுந்தான் மலர்ந்திடவும் ஓம்பி காப்பாள், முகமுந்தான் மலர்ந்திடவும் ஓம்பி காப்பாள், முகவரியும் சொல்லிடவும் உயர்ந்து நிற்பாள், முகவரியும் சொல்லிடவும் உயர்ந்து நிற்பாள். மகத்தான சேவைகளை உவந்து செய்வாள், மகத்தான சேவைகளை உவந்து செய்வாள், மண்ணினது பொக்கிஷமாய் உதித்தாள் பெண்ணாய், மண்ணினது பொக்கிஷமாய் உதித்தாள் பெண்ணாய். சிகரத்தை தொடுபவளே சிரமம் போக்கி, சிகரத்தை தொடுவாளே சிரமம் போக்கி, சிசுக்களையும் சீராக வளர்க்கும் பெண்ணே, சிசுக்களையும் சீராக வளர்க்கும் பெண்ணே, சுகத்தையுமே அடக்கியந்தான் சுமையை ஏற்பாள், சுகத்தையுமே அடக்கியந்தான் சுமையை ஏற்பாள். சுதந்திரமும் வெட்டாது துடித்து நிற்பாள், சுதந்திரமும் வெட்டாது துடித்து நிற்பாள். மகளிராக பிறந்திட்டால் பொறுமை காத்தும்,
மகளிராக பிறந்திட்டாய் பொறுமை காத்தும் மாண்புடைய சேவைகளை செய்யும் பெண்ணாய், மாண்புடைய சேவைகளை செய்யும் பெண்ணாய். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஆம், மகளிராக பிறந்ததே மாண்புடைய சேவைகள் செய்வதற்காகவே. ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் இயங்காமல் இருக்க முடியாது. சூரியன் எப்படி இயங்குகிறான், அதுபோல நாங்களும் இயங்க வேணும் என்பதை சொன்ன மாதிரி எனக்கு அமைந்தது. அதாவது மகளிர்களே, நீங்கள் எப்போதுமே முயற்சியோடு இருக்க வேண்டும். ஒரு பொறுமையின் பொக்கிசமாக பெண்கள், அந்த பொறுமை என்றது அகத்தினில் அன்பு குளிர்ந்திட வேணும். அதே நேரம் அணைக்கும், எல்லா அந்நியராகவும் இருக்கணும். அதாவது அணைக்க வேண்டும், மற்ற பிள்ளைகளையோ ஏனையவர்களையோ அணைத்து எடுத்து அந்த செயற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக வேணும் என்பது. மிக முக்கியமாக அந்த பகமை விலக்கிடுவாள். இன்றைக்கு பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியாக இருப்பதை பல இடங்களில் பார்க்கின்றோம். அப்படியாக இருக்கக்கூடாது, பகமையை ஒழிக்க வேண்டும் என்பதை அழகாக சொன்னீர்கள். அதாவது முகந்தன்னும் மலர்கையிலும் கூட மகத்தான சேவை நீ செய்துவிட்டு சிகரத்தை தொடுவாய் பெண்ணே, உன் சிரமத்தை போக்கி. எல்லா பெண்களும் சிகரத்தை தொட வேணும் என்று சொல்லுவோம். நாங்கள் அந்த சிகரத்துக்கு எட்டாவிட்டாலும் ஒரு அளவுக்கு வர வேணும் என்பதை சிகரத்தை தொடக்கூடிய பெண்களாகவும் சிந்தனையிலே சரித்திரம் படைக்கக்கூடிய பெண்களாகவும் அமைய வேண்டும் என்பது உண்மை. ஆதலால் பகமையை போக்கி இங்கு பாரிலே நீ பெண்ணே சிகரத்தை தொட உயர்வாய் கண்ணே என்று உங்களோட கவிதைக்கு சொல்ல வேணும் போல் இருந்தது. மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் இணைந்து கொண்டதற்கு. மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்திரா ஞானசேகரத்தை தொடர்ந்து அடுத்து சங்கீத ஆசிரியர், ஜெர்மனியின் சங்கீத ஆசிரியராக மிகச் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருப்பவர். அதே நேரம் சிறந்த ஒரு கவிஞர், நன்றாக பேசக்கூடியவர். அப்படியான ஒருவரை நாங்கள் இன்று இந்த கவியரங்கு, மகளிர் தின கவியரங்கில் ஒரு சிறப்பாக பார்க்கப்படும் பேராளுமை கொண்ட இன்னொரு பெண்ணாக நாங்கள் பார்ப்பது கலைவாணி ஏகானந்த ராஜா. ஏகானந்த ராஜா என்றாலே அவர் கலைவாணி கலை இருக்குது, ஏகானந்த ராஜா ராகம் இருக்குது. அப்ப நான் நினைச்சு கொள்ளுவேன், இரண்டு பேரும் சங்கீதத்தோடைய தொடர்புடைய ஆக்கள் போல் இருக்கிறது. அப்படியான ஒரு ஆசிரியரை நாங்கள் இப்போது அழைத்து கொள்ளுகிறோம். வாருங்கள் கலைவாணி ஏகானந்த. நன்றி, நன்றி. வணக்கம். TSS இலக்கிய கழகம் வழங்கும் மகளிர் தினத்தை முன்னிட்டு கவிதை களத்தின் தலைமை தமிழ்மணி நகுலா ஸ்வனான் அவர்களை தலைவணங்கி சக பேச்சாளர்கள் சக கவிஞர்களையும் வணக்கம் கூறி மகளிர் தின வாழ்த்துக்களுடன் இன்றைய என் தலைப்பாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பேராற்றல் கொண்டவள் பெண். தேடி பல கருத்துக்களை தீந்தமிழில் பெண்களுக்காய் பாடி வைத்தான் பாரதி என்றொரு பாவலன். அதற்கிணங்க 8 அறிவினில் ஆணுக்கு பெண் சமம் என நிரூபித்து வீட்டுக்குள் முடங்கிடாது விண்வரை சென்று வந்தாள் பெண். 8 அறிவினில் ஆணுக்கு பெண் சமம் என நிரூபித்து வீட்டுக்குள் முடங்கிடாது விண்வரை சென்று வந்தாள் பெண். உயிர்ப்புக்கு உறைவிடம் அவளே, அந்த உயிர்களுக்கும் உறுதுணையும் அவளே. அன்பின் ஆணிவேராய், அகிலத்தின் மூலவேராய், பண்பின் உறைவிடமாய் பலதுமாய் அவளே. பண்பின் ஆணிவேராய், அகிலத்தின் மூலவேராய், பண்பின் உறைவிடமாய் பலதுமாய் அவளே. தாதியாய், தாயாய், தாதியாய், தோழியாய், சகோதரியாய் உருவெடுப்பாள். தோளோடு தோல் நின்று போர்க்களமும் ஆடிடுவாள். தாயாய், தாதியாய், தோழியாய், சகோதரியாய் உருவெடுப்பாள். தோளோடு தோல் நின்று போர்க்களமும் ஆடிடுவாள். தாயாக வேள்வியில் தரித்திட்ட நிலைப்பாட்டில் தீயாக கருகியே வெற்றிகள் கண்டவள். தாயக வேள்வியில் தரித்திட்ட நிலைப்பாட்டில் தீயாக கருகியே வெற்றிகள் கண்டவள். விடிந்ததும் பறக்கின்றாள், வேலைகளை முடிக்கின்றாள், வாகனம் ஓட்டுகின்றாள், வாழ்வியலுக்காய் உழைக்கின்றாள். விடிந்ததும் பறக்கின்றாள், வீட்டு வேலைகளை முடிக்கின்றாள், வாகனம் ஓட்டுகின்றாள், வாழ்வியலுக்காய் உழைக்கின்றாள். தடி கொண்டு அளக்க முடியா தர்ம சிந்தனை கொண்டவள். வானத்தையும் வசமாக்கிடும் வல்லமைகள் கொண்டவள்.
சோதனை கண்டு சோர்வு கொள்பவள் அவள் அல்ல. சாதனைகள் பல செய்யும் சான்றோரை உருவாக்குபவள். சோதனைகள் கண்டு சோர்வு கொள்பவள் அவள் அல்ல, சாதனைகள் பல செய்யும் சான்றோரை உருவாக்குவாள். போதனைகள் கேட்டு பேதளிப்பவளும் அவள் அல்ல, பேராற்றல் கொண்ட பெண் பூமியையும் தாங்குவாள். போதனைகள் கேட்டு பேதளிப்பவளும் அவள் அல்ல, பேராற்றல் கொண்ட பெண் பூமியையும் தாங்குவாள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றியா. பேராளுமை கொண்ட பெண்கள் போதனைகளை அந்த போதனைகளை தாங்கிறது மட்டுமல்ல, அந்த போதனைகளை கேட்டு அவள் சரிந்து விட மாட்டாள். ஏனென்றால் பேராளுமை கொண்டவள் பெண் ஆதலால் அவள் சாதனை படைக்க புறப்படுவாள் என்று அவருடைய கவிதையின் இறுதி வரிகள் ஒரு எழுச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பெண்கள் எப்போதும் வானம் எப்போதும் வசப்படும் என்று சொல்ல. வானம் வசப்படாது, ஆனா வானம் வசப்பட பெண்கள் அப்படி உழைக்க வேணும், அதாவது அப்படி இருக்க வேணும் என்பதை சொல்லுவார்கள். அந்த வானத்தை வசமாக்கும் வல்லவர் பெண் உண்டு. ஆகவே அப்படியான பெண்கள் பாரதி சொன்ன மாதிரி ஏட்டினில் அறிவை வைத்து ஆணுக்கு பெண் சமம், அதாவது அறிவை உடைய பெண்தான் ஆணுக்கு பெண் சமனாக விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை பெறுகிறாள். ஆதலால் வீட்டுக்குள் பெண் முடங்கிடாது, அன்பின் ஆணிவேராய் அதே நேரம் அகிலத்தின் மூலவேர். நல்ல அருமையான சொல். அன்பின் ஆணிவேர், அகிலத்தின் மூலவேர். அதனால் தான் தோளோடு தோள் நின்று தொடர்கின்ற இந்த வாழ்வு பயணத்தை தாங்கிய ஒரு பெண்ணாக இருப்பாள். அதாவது அந்த தோளோடு தோள் நின்று குடும்ப பொறுப்பை தாங்கிய பெண்ணாக இருப்பவள். அப்படியான பெண்கள் கல்வியில மட்டுமல்ல எல்லா விடயத்திலுமே சிறந்தவர்களாக விளங்குவார்கள். அதனால் தான் பேராளுமை கொண்ட பெண் போதனை கேட்டு மடிவதல்ல, சாதனை படைத்து சரித்திரம் பெற உயர்கின்றாள் பெண். ஆதலால் வானமும் வசப்படும், வண்ணமான வாழ்வும் அவளுக்குள் ஒளிர்விடும் என்று கலவாணி ஏகானந்தராஜாவை வாழ்த்தி கொண்டு மிக சிறப்பு அற்புதமான ஒரு கவிதையை நாங்கள் ரசித்தோம், கேட்டோம். அடுத்த கவி நாங்கள் ஒரு ஆண் சிங்கத்தை கூப்பிடுவோம். வணக்கம் வணக்கம் சகோதரி. வணக்கம் வணக்கம். ராஜேந்திரன் அவர்களை கூப்பிட்டு உங்களிடம் பெறுகிறேன். நில்லுங்கள். அடுத்த கவியை எடுத்து தர ஆசிரியர், சிறந்த ஒரு கவிஞர், சிறந்த ஒரு பேச்சாளர், அன்பு பண்பு அத்தனையும் நிறைந்த ஒரு முகமாகவே அவருடைய வீரத்தையும் அவருடைய செயலையும் பார்க்கிறோம். அப்படியான ஒரு நல்லவர் வல்லவர் இதோ உங்கள் முன் அருமையான ஒரு கவிதை படைக்க சிங்கம் போல் எழப்போகிறார். சித்திரமாய் அவருடைய கவிதையை முத்திரை பதிக்க கேட்போம். பாருங்கள். வணக்கம். என்ன சொன்னாங்க? உலகத்தில் உலகமெங்கும் சூழ்ந்திருக்கிற மகளிர்களுக்கெல்லாம் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை உரித்தாக்குவதிலே பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறோம். இந்த TSSலாம் நடத்துகிற இந்த மகளிர் தின கொண்டாட்டத்தின் தலைவியாக இருக்கிற எங்களுடைய தலைவிக்கும், எங்களுடைய நகலா ஜெகநாதன்கிற தலைவிக்கும், அந்த தலைவியை அலங்கரிக்கின்ற ஒரு துணையாக நிற்கின்ற இளம் பேச்சாளர்களும் முது பேச்சாளர்களுமாய் கலந்து இணைக்கின்ற ஒரு கலவையை எப்பொழுதும் கொடுக்கின்ற இனிய பேச்சாளர்களுக்கும் அனைத்து பெண்களுக்கும் என் தாய்க்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி நன்றி. பெண் என்னும் ஒரு காற்று, பெண் எனும் ஒரு காற்று, எட்டு திக்கும் வீசிடும் இளம் தென்றல் காற்று. பெண் எனும் ஒரு காற்று, அது எட்டு திக்கும் வீசிடும் இளம் தென்றல் காற்று. தடை கண்டால் உடைத்தெறிய தடை தாண்டும் பேராற்றல் கொன்ற பெரும் புயல் காற்று அவள் பெண். தடை கண்டால் தடைகளை உடைத்தெறிய தடை தாண்டும் பேராற்றல் கொன்ற பெரும் புயல் காற்று பெண். நதியாய் பயணிப்பாள், நளினமாய் நடந்திடுவாள். மலர்தான் ஆனால் சில முரட்டு கைகள் கசக்க நினைத்தால் அந்த மலர் நெப்பந்தஸ் மலராகவும் மாறுவாள்.
தன்னை தீண்டியதை தீண்டி மகிழ்ந்திட, தன்னை தீண்ட வரும் சக்தியை தீண்டி மகிழ்ந்திட நெப்பந்த மலராகவும் மலர்வாள். பெண் எனப்படுபவள் புது புது உயிர்களை இந்த பூமிக்கு பரிசளிக்க வந்த புது நிலவு அவள். பெண் எனப்படுபவள் புது புது உயிர்களை இந்த பூமிக்கு பரிசளிக்க வந்த புது நிலவு அவள். பெண் என்னும் பேராற்றல் ஒவ்வொரு வீடுகளிலும் உழைத்து கொண்டே இருக்கிறாள், ஊதியமே இல்லாமல். ஒவ்வொரு வீடுகளிலும் உழைத்து கொண்டே இருக்கிறாள், அவள் ஊதியமே இல்லாமல். பெண் என்னும் பேராற்றல் குடும்பத்தின் சுமைகளை எல்லாம் சுகமாய் சுமக்க பழகி கொண்ட சுமைதாங்கி அவள். பெண் என்னும் பேராற்றல் குடும்பத்தின் சுமைகளை எல்லாம் சுகமாய் சுமக்க பழகி கொண்ட பேராற்றல் சுமைதாங்கி. பெண் எனப்படும் பேராற்றல் அடுப்படியில் கரித்துண்டு கொண்டு பால் கணக்கும் தயிர் கணக்கும் மோர்கணக்கும் கிறுக்கியவள். ஆம், கிறுக்கியவள் இன்று ஆகாயத்திற்கு அப்பால் விளையாட ஆயத்தமாய் கொண்டிருக்கும் என் அக்கினி சிறவு அவள். ஆகாயத்திற்கு அப்பால் விளையாட ஆயத்தமாய் கொண்டிருக்கும் இன்றைய அக்கினி சிறகு அவள். பெண் எனப்படுபவள் சமைக்க தெரிந்த சமையல்காரி. பெண் எனப்படுபவள் நன்றாக சமைக்க தெரிந்த சமையல்காரி. உணவை மட்டும் சமைப்பவள் அல்ல, உணவை மட்டும் சமைப்பவள் அல்ல, இந்த உலகையும் சமைக்க தெரிந்த சமையல்காரி. அவள் புது புது சுவையாய் சமைத்தது போதும், அவள் புது புது சுவையாய் சமைத்தது போதும், இனி புத்துலகு சமைக்க புறப்பட்டு வருகிற புரட்சி பெண் பெண் என கூறி வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றியா. அந்த புரட்சி பெண், புரட்சிகர புதுமை பெண்ணாகவே பார்த்த அந்த கவிதை மிக சிறப்பாக அமைந்தது. உணவை மட்டும் சமைப்பவள் அல்ல பெண். அது உண்மையிலேயே, அதாவது உணவுக்கு அப்பால புதிய ஒரு எழுச்சியான ஒரு வரலாற்று பாதையை சுமப்பவளும் அந்த பெண்ணாகத்தான் இருக்கின்றார். அழகாக சொன்னீர்கள், பெண் எனும் காற்று இளம் தென்றல் வீச்சு. அந்த பெண் ஒரு காற்றாகவும் அதேல இளம் தென்றல் வீச்சாகவும் பார்த்த அந்த உவமை நன்றாக அமைந்திருந்தது. தடை கண்டால் தடைகளை உடைத்தெறிவாள். எத்தனை தடைகள் போட்டாலும் அந்த தடைகளை உடைத்தெறியத்தான் அந்த பெண் நினைப்பாள். ஏன்னா விலங்காக அவற்றை நினைத்துக் கொள்வது வழக்கம். அந்த வகையிலேயே நீங்கள் அழகாக சொன்னீர்கள், ஒரு பெண்ணை தீண்ட வரும்போது அவள் நெப்பந்தீஸாக உருவெடுப்பாள். இங்கே ஒரு விஞ்ஞான விளக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார். நெப்பந்தீஸ் என்றது ஒரு பூச்சி தின்னும் தாவரம். அது எல்லோருக்கும் நீங்க படிச்சிருப்பீர்கள் விஞ்ஞானத்துல. அது ஒரு சாடி மாதிரி இருக்கும். அந்த சாடியில இப்படி இருக்கும், ஒரு கொஞ்சம் இடத்தை மூடாமல் இருக்கும். அதற்குள் அது ஒரு பூச்சி வந்ததென்றால் உள்ளுக்குள் போனால் அது தேன் போன்ற பதார்த்தத்தை உள்ளுக்குள் வச்சிருக்கும். வச்சிருந்த உடனே அந்த பூச்சியை மூடிட்டு அதை சமிபாடடைய செய்யும். அப்ப இவ்வளவு கெட்டித்தனம் அந்த நெப்பந்தீஸுக்கு. இன்றைக்கு அப்ப படிச்சது இப்ப ஞாபகம் வருது. அப்ப அவ்வளவு கொடுமை, கடைசியா அவள் கொண்டிடுவாள் என்ற மாதிரி தான் அது அமைகின்றது. ஆகவே பெண்ணை தீண்ட வருபவர்கள் ஒரு நெப்பந்தீஸாக பெண் மாறக்கூடிய ஒரு பக்குவமும் இருக்கும். அது ஒரு வித்தியாசமான ஒரு உவமையை நீங்க கையாண்டது நன்றாக இருக்கிறது. புது புது உலகை படைக்கும் பெண்ணே, நீ எப்போதும் ஊதியம் இல்லாமல் உழைப்பாக இருக்கின்றாய். அதாவது ஒரு குடும்பத்தின் குத்து விளக்காக இருப்பவள் ஊதியத்தை எதிர்பார்ப்பதல்ல, அந்த குடும்பத்தை வழி நடத்துகின்ற ஒரு சுமைதாங்கியாக இருப்பதை நினைத்துக் கொள்வாள். அது பெருமையாகவும் இருக்கும் அவளுக்கு, அது மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆகவே பெண்ணெனும் பேராற்றல் சுமை தாங்கியாக இருந்தாலும் சுதந்திர விடியலுக்கு போரிடுபவளும் அவளாகத்தான் இருக்கிறாள். அடுப்படியில் அன்றைய கால பெண்கள் அடுப்படியில் தயிரும் மோரும் கடைந்து விற்ற காலம் இருக்கின்றது. ஆனால் இன்று அது மலையேறி ஆகாயத்திற்கு அப்பாலே விளையாட, அதாவது ஆகாயத்துக்கு அப்பாலும் சென்று பெண் சாகசங்களை காட்டுற அளவுக்கு உயர்ந்திருக்கிறாள் என்றால் அந்த பெண்ணை நாங்கள் எழுச்சி பெண்ணாகவும் புரட்சி பெண்ணாகவும் பார்க்கின்றோம். அப்படியான பெண்களாக, அதாவது சரித்திரத்தில உயர்ந்து நின்று சாதனை படைக்கும் பெண்கள் புரட்சிகர பெண்களாக புது உலகை படைக்கட்டும் என்று அவருக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறோம். மிக்க நன்றி, அருமையாக இருந்தது. நன்றி நன்றி. ராஜேந்திரத்துக்கு அடுத்து திரிபுர சுந்தரி அவர்களையாம் இளமுனைவர், ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரிபுர சுந்தரி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். பாருங்க.
நல்லதொரு நாளில் ஆம். ம்ஹும். நல்லதொரு தலைப்பில் கவியரங்கை ஏற்பாடு செய்திருக்கும் சகோதரி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் கவி பாட வந்த அனைத்து கவிஞர்களுக்கும் எனது வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உயிரின் ஒளிக்கதிர் அவள் ஓ என்ற தலைப்பின் கீழ் கவி பாட வந்துள்ளேன். விண்ணில் முளைத்த வெண்ணிலவோ இல்லை, மண்ணில் உதித்த பொன்னொளியோ, கண்ணில் வழியும் கருணையினால் என் பெண்ணவள் உயிரின் ஒளியானாள். விண்ணில் முளைத்த வெண்ணிலவோ இல்லை, மண்ணில் உதித்த பொன்னொளியோ, கண்ணில் வழியும் கருணையினால் என் பெண்ணவள் உயிரின் ஒளியானாள். இருண்ட குகையில் இருந்த மனம் இருண்டு அருண்டே ஓட, இருண்ட குகையில் இருந்த மனம் இன்று அருண்டே ஓட, இருள் அகன்றது சுருண்டே கிடந்த என் கனவுகள் அவள் கதிரொளிப்பட்டு உயிர் தெழுந்தது. சுருண்டே கிடந்த என் கனவுகள் அவள் கதிரொளிப்பட்டு உயிர் தெழுந்தது. வார்த்தை தேடும் கவிஞனுக்கு அவள் மௌனம் சொன்னது 1000 கவி. வார்த்தை தேடும் கவிஞனுக்கு அவள் மௌனம் சொன்னது 1000 கவி. வாழ்க்கை என்னும் வானத்திலே அவள் என்றும் மறவா விடியற் கதிர். வாழ்க்கை என்னும் வானத்திலே அவள் என்றும் மறையா விடியற் கதிர். தீபம் தாங்கும் திரியை போல என் உயிரை தாங்கும் உறவும் அவள். தீபம் தாங்கும் திரியை போல என் உயிரை தாங்கும் உறவும் அவள். காலம் காட்டும் திசையெங்கும் என் காதல் பேசும் கதிர்வீச்சு அவள். காலம் காட்டும் திசையெங்கும் என் காதல் பேசும் கதிர்வீச்சு அவள். ஆதி அந்தமில்லா காட்டில் அவள் அறிவாய் நின்ற பேரொளி. ஆதி அந்தமில்லா காட்டில் அவள் அறிவாய் நின்ற பேரொளி. பாதி வழியில் தளர்ந்த போது என் பாதை காட்டில் சீரொளி. பாதி வழியில் தளர்ந்த போது என் பாதை காட்டிய சீரொளி. விழி வழி புகுந்து இதயம் சேர்ந்தது. விழி வழி புகுந்து இதயம் சேர்ந்து ஒரு விளக்காய் நின்றாள் மெல்லவே. வெற்று பாத்திரமாய் இருந்த என்னுள் அவள் ஊற்றாய் நிறைந்தாள் அன்பாலே. வெற்று பாத்திரமாய் இருந்த என்னுள் அவள் ஊற்றாய் நிறைந்தாள் தன் சொக்க வைக்கும் ஒளியாலே. சுற்றும் உலகை அழகாக்கினாள் தன் சொக்க வைக்கும் ஒளியாலே. நன்றி, வணக்கம். சுற்றும் உலகை அழகாக்கினால் தன் சொக்க வைக்கும் ஒளியாலே. மிக அருமையாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. அந்த பெண் எவ்வளவு தூரம் ஒளியாக, வழியாக, விழியாக, அதே நேரம் தீபமாக, திரியாக பார்க்கின்றோம் என்பதை ஏன் கவிஞர்கள் கூடுதலாக ஆண்களை உபமானப்படுத்துவதை விட பெண்ணே நதியில் விளையாடி கொடியில் தலை நடந்த இளம் பெண்களே. அப்ப பாருங்க, நதியில ஒரு அருமையான உதாரணத்தை கண்ணதாசன் கொண்டு வந்தார். அப்ப அந்த நதியாக, கடலாக, பூக்களாக பெண்களை உபமானப்படுத்துவது உண்டு. நீங்கள் இன்றைக்கு அதாவது காற்றாக, அது காற்றாகவும் சொல்லுவேன், தென்றல் காற்றாகவும், திதியாக, இப்படி வரைகளை பெண்களை இவ்வளவு தூரம் உபமானப்படுத்துகிறார்கள். அவ்வளவு தூரம் அந்த பெண்மை அந்த வாழ்க்கைக்குள்ள வர வேணும் என்பதைத்தான் சொல்லுகிறார்கள் என்ற ஒரு நிலையை நினைச்சு பார்க்கிறேன். உயிரின் ஒளி கதிர் அவள், அதாவது ஒளியை கொடுப்பவள். அதாவது ஒரு ஒளி இல்லாவிட்டால் வாழ்க்கையிலே நாங்கள் வாழ முடியாது. சூரிய ஒளி இல்லாவிட்டாலும் அந்த சுதந்திர ஒளியில் வாழுகின்ற அத்தனை உயிர்களும் இருளுக்குள் போக வேண்டியதா இருக்கும். எத்தனையோ நாடுகள் கூட இருளுக்குள் இருக்கின்றன. உண்மையில நினைத்து பார்க்க எங்களுக்கு எப்ப ஒளி வரும், அந்த ஒளிக்குள் நாங்கள் வழியை தேடுகின்றோம் அல்லது அந்த ஒளிக்குள்ளே மகிழ்ச்சியை தேடுகின்றோம். அந்த நிலையில பார்த்தா விண்ணில் உதித்த ஒளி போல இருண்ட புகைக்குள் எழுந்த ஒரு ஒளிக்கதிராகவே அந்த பெண்ணை பார்க்கிறீர்கள். சுருண்டு கற்பப்பை அதுக்கு உயிருங்கிற ஒளியை கொடுக்கிறது பெண். சரியா சொன்னீங்கள். அதனாலதான் பொறுமையின் பொக்கிசமா இருக்க பெண்ணிடம் அந்த கருப்பை கொடுக்கப்பட்டது என்பது உண்மைதான். வார்த்தை தேடுகிற அந்த கவிஞர் எல்லாம் மௌனமாக அந்த பெண்ணுக்குள்ளே ஒரு மென்மை இருக்கிறதை நினைத்து பார்க்கிறார்கள். அதுலதான் நீங்க சொல்றீர்கள், தீபம் தாங்கும் திரியாகவும் உயிரை தாங்கும் உறவாகவும் அந்த பெண் இருப்பது உண்மைதான். ஆதலால் காலங்காட்டும் தீயே ஆதி அந்தம் அத்தனையுமே பாதியில் வந்து முடியாமல் நீதி கேட்கும் தேவதை போல நித்தமும் எங்களுக்கு வழி சொல்லும் ஒரு பெண்ணாக இருந்து
வெற்று பாத்திரம் அல்ல, வெறுமை அல்ல, அவள் உற்று நோக்கும் ஊற்றி சக்கரமாகவே உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெறுகிறவள் பெண். ஆகவே அப்படியான பெண் உயிரின் ஒளிக்கதிராக விழியின் வழியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாகவே நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான ஒரு கவிதை, நல்ல உபமானங்களை தாங்கி வந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி நன்றி. அடுத்த கவியை எடுத்து தர பிரித்தானிய நாட்டிலிருந்து எங்களோட இளங்கவி, இளம் ஆசிரியர், இங்கிதமாக பேசக்கூடிய ஒரு சிறப்பான பட்டிமன்ற பேச்சாளர் இதோ வருகின்றார். அவருடைய கவிதையை கேட்போம், பாருங்கள். அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். அனைவருக்குமே மகளிர் தின நல் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும், அத்தனை சாதனை பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். அதில் 2 பெண்களை ஆதரிக்கும் 2 ஆண்களும் இதுல வந்து கலக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உயிரின் ஒளிக்கதிர் அவள். கொஞ்சம் தொண்ட ப்ராப்ளம். உயிரின் ஒளிக்கதிர் அவள். உயிரின் ஒளியே உலகின் விடியலே, உயிரின் ஒளியே உலகின் விடியலே, எண்ணத்தின் வண்ணமே ஏக்கத்தின் இருளே, எண்ணத்தின் வண்ணமே ஏக்கத்தின் இருளே, இனிமையின் விடியலே இல்லத்தின் குத்துவிளக்கே, இனிமையின் விடியலே இல்லத்தின் குத்துவிளக்கே, அன்பின் மறுவுருவே அன்னையாய் வந்தவளே, அன்பின் மறுவுருவே அன்னையாய் வந்தவளே, காதலால் கண்ணீர் கல்யாணத்தால் வெந்நீர், காதலால் கண்ணீர் கல்யாணத்தால் வெந்நீர், பாசத்தால் பரிகாசம் நேசத்தால் நெஞ்சடைப்பு, பாசத்தால் பரிகாசம் நேசத்தால் நெஞ்சடைப்பு, உறவால் உப்பு நீர் உன்னதத்தால் இழப்பு, உறவால் உப்பு நீர் உன்னதத்தால் இழப்பு, சீதையினும் கண்ணகியினும் வழிவந்து வாழ்வில்லையே, சீதையினும் கண்ணகியினும் வழிவந்து வாழ்வில்லையே, அரைகுறை ஆடை அணிந்தால் அரைப்பங்கு கிடைத்திடுமோ, அரைகுறை ஆடை அணிந்தால் அரைப்பங்கு கிடைத்திடுமோ, மூட நம்பிக்கைகளை எதிர்த்தால் முழுதாக அழியவில்லையே, மூட நம்பிக்கைகளை எதிர்த்தால் முழுதாக அழியவில்லையே, 41 ஆண்டுகள் போராடியும் சம உரிமை இல்லையே, 41 ஆண்டுகள் போராடியும் சம உரிமை இல்லையே, திருமணத்தை பின்தள்ளியும் வரதட்சணை நிற்கவில்லை, திருமணத்தை பின்தள்ளியும் வரதட்சணை நிற்கவில்லை, கனவுகளை சுமந்தால் காலத்தின் ஓட்டத்தில், கனவுகளை சுமந்தால் காலத்தின் ஓட்டத்தில், நெஞ்சில் துணிவோடு கல்வியை சுமந்தாள், நெஞ்சில் துணிவோடு கல்வியை சுமந்தாள், சமையலறைக்கு இடமில்லை எதிர்காலத்தை நோக்கினாள், சமையலறைக்கு இடமில்லை எதிர்காலத்தை நோக்கினாள், கட்டிலுக்கும் விடுதலையை கருவோடு கணித்தாள், கட்டிலுக்கும் விடுதலையை கருவோடு கணித்தாள், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றியை தொட்டுவிட்டாள், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றியை தொட்டுவிட்டாள், தன் நம்பிக்கையோடு தடைகளை உடைத்தாள் படித்தவள், தன் நம்பிக்கையோடு தடைகளை உடைத்தாள் படித்தவள், அரைகுறை ஆடைகளையும் காமத்தையும் விற்பவர்களை, அரைகுறை ஆடைகளையும் காமத்தையும் விற்பவர்களை உயிரின் ஒளிக்கதிர்களா என்பதே என் கேள்வி, அரைகுறை ஆடைகளையும் காமத்தையும் விற்பவர்கள் உயிரின் ஒளிக்கதிர்களா என்பதே என் கேள்வி. நன்றி. அனைவருக்கும் மீண்டும் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அதாவது யதார்த்தமாக இன்று நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை அழகாக கொண்டு வந்து முடித்திருக்கிறீர்கள். அரகுற ஆடைகளையும் காமத்தையும் விற்பவள் பெண்ணாக இருக்கலாமோ என்ற ஒரு கேள்வியோட விட்டு இருக்கிறீர்களாம். அது ஒரு தொக்கி நிற்கின்ற ஒன்றாகவே இருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு பெண்மை என்றால் அதற்குள் ஒரு அடக்கம், அதற்குள் ஒரு மௌனம், அதற்குள் ஒரு இன்பம் ஒளிந்திருக்கிறது என்று சொல்வோம். ஆனால் இன்று அவையெல்லாம் விட்டு விட்டு ஒரு காம இச்சைக்கும் அதே நேரம் களியாட்டங்களுக்கும் பெண்கள் அரகுற ஆடைகளை அணிந்து கொண்டு செல்வதை பார்க்கும்போது அங்கே ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழத்தான் செய்கின்றது. காரணம், பெண் அழகானவள் தான். அழகை ரசிப்பவன் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அந்த அழகுக்குள்ளும் ஒளி பொருந்திய
ஆடை பாதி ஆளுமை பாதியாகத்தான் இருக்க வேணும். ஆனால் இன்று அது சற்று ஒரு அவையெல்லாம் இழக்கப்படுகிறது ஒன்று எண்ண தோன்றுகின்றதாகவே உங்களோட கவிதை ஒரு கேள்வியை தொட்டு நிற்கின்றது. உயிரின் ஒளிக்கதிர் பெண்ணே, அந்த உயிரின் ஒளிக்கதிர் போல இருக்கின்றவள் பெண்ணே என்று அழகாக சொன்னீர்கள். அதுல எண்ணத்தின் விடியலாகவும் வண்ணத்தின் விடியலாகவும் இனிமையின் ஒரு இங்கிதமாகவும் அன்பின் மறு உருவமாகவும் இருப்பவள் பெண் என்பது மறக்க முடியாத ஒன்று. ஆதலால் தான் காதலால் அவளுக்கு கண்ணீர் ஏற்படுறது உண்மை. ஆனால் அந்த கண்ணீருக்குள்ளும் கசிந்துருகின்ற அந்த அன்பு எப்போதுமே வழிந்து கொண்டு இருப்பதையும் பார்க்கின்றோம். ஆனால் இந்த உங்களுக்கு அது பாசத்தால் அது உப்பு நீராக வரும். அதாவது அதை உபமானப்படுத்துகிறீர்கள். கண்ணீர், வெந்நீர், உப்பு நீர் இவற்றையெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொள்வது வழக்கம். எப்படி பார்க்கிறோம்டா, மூட நம்பிக்கையெல்லாம் அகற்றி முழுமனதாகவே இன்று விஞ்ஞான யுகத்தில் வாழக்கூடிய பெண்ணை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால் நீங்கள் 41 வருடமாக வந்தாலும் இந்த மகளிர் தினம் ஏற்பட்டு, ஆனால் இன்னுமே எங்களுக்கு விடியல் இல்லை. சம பங்கு, அதாவது சமாதா 2 பேருக்கும் 50-50 இன்னுமே வரையில. அது ஒரு 40-60 இருக்கின்றது, அல்லது 30-70 இருக்கின்றது. அது அந்த அவரேஜை நாங்க பார்க்காமல் இருவரும் ஒருவரோடு ஒருவர் உணர்வு ரீதியாகவும் உள்ளன்பு ரீதியாகவும் இருந்தவண்டா அந்த ஆண் என்றைக்கும் எமக்கு சமனாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் அந்த தராதரங்களை வெவ்வேறு வகையாக வைத்து பார்ப்பதனால்தான் அந்த ஆண் சமத்துவம் இன்னும் தரவில்லை என்று நினைப்போம். ஆனால் இன்றைய கால இளம் பெண்கள் ஓரளவு சமத்துவமாக வாழ்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு காட்டி தருகிறது. காரணம் 50-50. அவர் வேலைக்கு போனா அவ சமைச்சு வைக்கணும், அவர் வேலைக்கு போனா பெண் சமைச்சு வைக்கணும், வீட்டு வேலையை செய்யணும் என்று பங்கிடுகிறார்கள். ஆனாலும் கேள்விக்குறிதான். அதே நேரத்தில் நீங்க சொன்னீங்கள், அதே நேரத்தில் நீங்க சொன்னீங்கள், நெஞ்சில் துணிவோடும் நேர்மை திறனோடும் இருக்க வேண்டியவர்கள் பெண்கள் தான். அறகுறை ஆடைகளையும் காமத்தையும் அந்த தவித்து விட்டு பெண்கள் எப்போதும் கண்களாக ஒளிர் விடுகின்ற பெண்மைக்குள்ளே உயிரின் ஒளியாக இருக்கிற தீபத்தை ஏற்றி வாழ்ந்தார்களானால் அவர்களுடைய வாழ்க்கை என்றும் சிறக்கும் என்று அருமையான உங்களோட கவிதைக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லுகிறோம். அதே நேரம் திருமணத்துக்கு பின் எப்படி பார்க்கிறோம்டா, அந்த திருமணத்துக்கான அந்த சீதனம் என்று சற்று குறைந்து விட்டது. அதை சொல்லி நாங்கள் ஏற்படுத்தாமல் சொல்லாமல் அதற்கு நாங்கள் விடை கொடுத்து விடுவோம் என்றதுதான் உண்மையான ஒன்றாக இருக்கின்றது. அவை சீதனத்தை எதிர்வருங்காலங்களில் பாதகமாக அதை பார்க்கக்கூடிய நிலை இருந்தால் ஆண்களும் பெண்களும் சமனன்ற வாழ்க்கை வட்டத்துக்குள்ள வந்தால் மகிழ்ச்சியாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு, பத்மலோச்சனிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஒரு வித்தியாசமான கேள்வியை எங்களுக்கு ஏற்படுத்திய ஒன்றாகவே அமைந்தது உங்களோட கவிதை. அடுத்த கவிதையை நாங்கள் எடுத்து தர இவர் தான் இறுதி நேயராக இருக்கின்றார் என்று நினைக்கிறேன். நிறைவு நேயராக வெள்ளத்தாயி அவர்களை அன்போடு அழைத்து கொண்டு நிறைவு மட்டும் நில்லுங்கள். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் நிறைவு செய்து விடுவோம். மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய இந்த பெண்கள் மகளிர் தின வாழ்த்துக்கள்ல அனைத்து மகளிர்களுக்கும் வாழ்த்துக்கள் அல்ல, எழுச்சியான உயரங்களை தொட வேண்டும் என்றுதான் இப்படியான அரங்குகளை நாங்கள் அமைப்பது வழக்கம். அந்த வகையிலேயே அடுத்த கவிஞராக வெள்ளத்தாயி அவர்கள் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், மிகச் சிறப்பாக கவிதையும் படைக்கக்கூடியவர். வாருங்கள் என்று வெள்ளத்தாயி அன்போடு அழைக்கிறேன். வணக்கம் சர்வேஸ்வரி அக்கா, உங்களோட இதை கொஞ்சம் வெள்ளத்தாயி. வணக்கம் வெள்ளத்தாயி. இருக்கிறாவா? சிவசெல்ல மாரிமுத்து ஒரு முறை கேட்கிறீங்களா? நாங்கள் நிறைவன் பகுதிக்கு வந்து விட்டோம். வெள்ளத்தாயி இருக்கிறார், வெள்ளத்தாயி நீங்க வணக்கம் வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் ஒரு கோவில் ஃபங்க்ஷன்ல மாட்டிக்கிட்டேன், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் பேசட்டுமா? இப்பொழுது நீங்க சொல்லலாம் உங்களோட கவிதை. அக்கா ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்த்ததுல. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
இன்றைய தினம் மகளிர் தினத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கும் தான். நீங்க அழகாக இருக்கிறீங்க. வெளியே இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் கேட்கும், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ரொம்ப நிகழ்ச்சியில சாரி. ஓகே ஓகே சரி பரவாயில்ல, நீங்க விரைவா சரி. முதல்ல அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அது மிகவும் பணிவோடும் நன்றியோடு சொல்லிக்கிறேன். நான் எடுத்திருக்கிற தலைப்பு வந்து உயிரின் ஒளிக்கதிர் அவள் அப்படிங்கிற தலைப்புல நான் வந்து பேசுறேன். உயிரின் ஒளிக்கதிர் அவள், உயிரின் ஒளிக்கதிர் அவள், உலகை ஒளிரச் செய்யும் நிலா அவள், உலகை ஒளிரச் செய்யும் நிலா அவள், அன்பின் மொழி பேசும் இதயம் அவள், அன்பின் மொழி பேசும் இதயம் அவள், அறிவின் விளக்கு ஏற்றும் ஒளி அவள், இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் இனிய ஒளி தரும் தீபம் அவள், இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் இனிய ஒளி தரும் தீபம் அவள், துன்பம் வந்தாலும் தாங்கும் துணிவின் உருவம் அவள், துன்பம் வந்தாலும் தாங்கும் துணிவின் உருவம் அவள், அன்பாக அன்பு தருவாள், அம்மாவாக அன்பு தருவாள், சகோதரியாக பாசம் தரும், நண்பராக நம்பிக்கை தருவாள், துணையாக வாழ்வு நிறைவு தரும். அவள் சிரிப்பு ஒரு விடியல், அவள் வார்த்தை ஒரு நம்பிக்கை, அவள் நடப்பு ஒரு வழிகாட்டி, அவள் அன்பு ஒரு ஆசீர்வாதம். உலகம் முழுவதும் இருள் வந்தாலும் ஒளியாக மாறும் சக்தி அவள், உயிரின் ஒளிக்கதிர் அவள், உலகத்தின் பெருமை அவள், உயிரின் ஒளிக்கதிர் அவள், உலகத்தின் பெருமை அவள். நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி அக்கா. இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி கூறுகிறேன் அக்கா. நன்றி நன்றி. எல்லாருக்கும் மறுபடியும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அக்கா. ஆமா நன்றி. உங்களுக்கும் சிறப்பான மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி அக்கா. நன்றி. உயிரின் ஒளிக்கதிர் பெண்ணே என்ற தலைப்பினூடாக அவர் வந்திருக்கின்றார். உண்மையிலேயே உயிரின் ஒளிக்கதிர் பெண் தான். ஏனென்றால் உலகத்திலே ஒளிரச் செய்யும், அதாவது ஒளியை ஒளிரச் செய்கிற பெண்ணாகவுமே பெண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில் அவருடைய கவிதை, அதாவது இருள் சூழ்ந்த வாழ்வில் பெண் ஒரு ஒளி போல, இருள் சூழ்ந்த வாழ்வில் பெண் ஒரு ஒளி போல, துணிவாய் இருப்பவளும் அவளே, துவண்டு விடாமல் குடும்பத்தை காப்பவளும் அவளே. ஆதலால் தான் சகோதரியாக நாங்கள் இப்படி பார்ப்போம், தாயாக, தாரமாக, சகோதரியாக அந்த பெண்மையை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆதலால் நீங்க சொன்னீங்கள், அவள் சிரிப்பின் விடியல், அவள் அன்பின் ஆதாரம். அவள் சிரிப்பின் விடியல், அவள் அன்பின் ஆதாரம். ஆதலால் பெண்ணே, அன்புதான் அங்கு முக்கியமான ஒரு கண்ணாக இருப்பதனால் அன்பு செய், அனைத்தும் உன்பின்னே வரும் என்று உங்களோட கவிதை ஊடாக நான் வாழ்த்திக் கொள்கிறேன். மிக சிறப்பு மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல இன்றைய கவியரங்க கவிஞர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வழங்கி கொண்டு இப்பொழுது நாங்கள் நிறைவு பகுதிக்கு வருகின்றோம். கவிதை என்றால் ஒரு உணர்வின் ஊற்றாகவும் உள்ளன்போடு வெளிப்படுத்துகின்ற ஒன்றாகவும், அது எப்படி பார்க்கிறோம்னா அந்த வெளிப்படுத்துற வார்த்தைகள் ஒரு ஒளிமயமாக இருக்கணும், ஒரு வீரியம் நிறைந்ததாக இருக்கணும், அடுத்த ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒன்றாகவும் இருந்தால் அந்த தமிழுக்கும் ஒரு வெற்றி தான். அதே நேரம் அந்த கவிஞனின் எண்ணத்துக்கும் ஒரு பக்கம் ஒருபடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு தன்னம்பிக்கையாக அமையும். அந்த வகையில் பெண்களை உபமானப்படுத்தி விடுவதை அல்ல, பெண்ணின்ற ஒவ்வொரு செய்கையும் நீதியாக, நேர்மையாக, முன்னேற்றகரமாக எப்போதும் அமைய வேணும் என்பது உண்மை. ஆனா சில நேரம் எல்லா நேரமும் அமையாது. பெண் ஒரு பேய் வடிவமாகவும் வரும், கோபம் வடிவமாகவும் வரும், அனலாகவும் வரும். அது இயற்கை தானே. அது இயற்கையும் எப்படி புயலாக, மழையாக, வெயிலாக ஒளிர்கிறதோ அதுபோல பெண்மைக்குள்ளும் சில உணர்வுகள் இருக்கும். ஆதலால் உணர்வுகளை சீண்டி பார்க்க கூடாது. அந்த உணர்வுகளுக்கும் கட்டுப்பட்டவள் தான் பெண். ஆகவே அந்த அன்பின் வழி அது உலகு என்று சொல்வார். அந்த அன்பை நாங்கள் அவர்களுக்குள் பாய்ச்சி பார்த்தோம்டா எல்லா பெண்களும் நல்ல பெண்கள் தான். ஆதலால் தான் இன்றைய மகளிர் தினத்தில உண்மையிலேயே கவிதை வாசித்த அத்தனை கவிஞர்களும், ஆண்கள் சரி பெண்கள் சரி, அத்தனை பேருக்கும் இனிய நன்றியை நான் இந்த நேரத்துல, நெஞ்சார்ந்த நன்றியை, மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
சரி என்று சொல்லிக்கொண்டு உங்களை ஏதாவது ஒரு 2 வார்த்தைகள் இன்றைய கவியரங்கு எப்படி அமைந்தது என்றதை நீங்க சொல்லலாம். களவாணி விவேகானந்தராஜா வணக்கம். முதலில் கைது ஊட்டியிருக்கிறார். அவரை இன்றைய கவியில் உங்களுடைய கவிதையும் எங்களுக்கு சிறப்பான ஒரு கவிதையாக அமைந்திருந்தது. அதாவது குடும்ப பெண் என்றால் அவளுக்கு குணம் வேண்டும் என்றதை நீங்கள் அதுல சுட்டி காட்டியிருந்தீங்கள். உண்மை, அது உண்மை. குணம் இல்லாதவள் குடும்பத்துக்கு உதவாதவள். அது சிறப்பான ஒரு பாயிண்ட் எனக்கு பிடித்தது. அதே போல உங்களுடைய கவிதையும் சிறப்பா இருந்தது. எல்லோரும் நீங்க தந்த 3 தலைப்புகளிலும் இணைந்திருந்தார்கள். அதுதான் சிறப்பு, இன்னும் சிறப்பா இருந்தது. உயிரின் ஒளிக்கதிர் அவள் என்றதிலையும் பொறுமையின் பொக்கிஷத்திலேயும் இணைந்திருந்தார்கள். பேராற்றல் கொண்டவள் பெண் 3 கவிதை தலைப்பிலும் இணைந்திருந்தார்கள். அனைத்து கவிதைகளும் சிறப்பாக இருந்தது. பவித்ரா அவர்களுடைய கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க வேணும். மற்றும் எல்லோருடைய சிறப்பும் ஆண்கள் 2 இறந்திருந்தார்கள். அவர்கள் எங்களுக்காக, அதாவது மகளிருக்கான தட்டி கொடுப்போல் தான் சொல்ல வேணும். அவர்கள் எங்களை ஊக்கப்படுத்தி இருந்தார்கள். வாழ்த்து அவர்களுக்கு அந்த எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லா கவிஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்த கவிதை சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. கேட்டது மட்டுமல்ல, அவர் உள்வாங்கி அவற்றை மனப்பூர்வமாக தெரிவித்திருந்தார். இனிய நன்றி களவாணி விவேகானந்தராஜா உங்களுக்கு. வேற யார் சொல்ல போகிறீர்கள்? சிவருவனக்கா சொல்ல போறீங்களோ? சொல்லணும். எல்லாம் நல்லா இருந்தது. ஓகே, நன்றி நன்றி. கோசலா ஞானம், மீண்டும் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து பெண்களுக்கு எடுத்திருந்தார்கள். சிறப்பாக இருந்தது. மிகவும் நாங்கள் எடுத்ததை எடுக்காமல் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக எடுத்திருந்தார்கள். அந்த ஆண்கள் பெண்களை பற்றி நிறைய கருத்தோட சொல்லி இருந்தார்கள். உண்மையா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூற வேணும். பெண்களா இல்லாமல் பெண்களை பற்றி அவர்கள் புகழ்ந்ததுக்கு எல்லோருக்கும் சிறப்பான நல் வாழ்த்துக்கள். மகளிர் தினத்தில இன்று கவியரங்கம் செய்ய எனக்கும் ஒரு வாய்ப்பு தந்ததுனால அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மிக்க நன்றி. இணைந்து உங்களை வாழ்த்தியதுக்கு உண்மையிலேயே மனம் நிறைந்த நன்றி. அடுத்து யார் சொல்ல போறீங்கள்? ராஜேந்திரன் வாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது நிகழ்வு. உண்மையிலே ஒரு பெண் தலைமையேற்று நடத்துகிற இந்த நிகழ்வை நம்ம எல்லா நிகழ்வும் நீங்க தான் தலைமை இருக்கிறீங்க. ஆனாலும் உங்க நிகழ்வையும் நீங்க தலைமை ஏற்றுக்கிட்டது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. எல்லா கவிதைகளும் ஒரு அருமையா இருந்துச்சு. பாடல் அருமை. விமர்சனம், அக்கா சொல்ற விமர்சனம் ரொம்ப அருமை. உண்மையிலே நாங்களும் ஒரு 3 பேர் உங்களுக்கு ஒரு பூங்கத்து கொடுத்தது போல இருந்தது. நீங்களே கொண்டாடி கொள்ளக்கூடாதுல்ல. அதை நாங்கள் வாழ்த்துகிற பொழுதுதான் அது பெருமை பெறுகிறது. ஆண்மை வாழ்த்துகிற பொழுது பெண்மை பெருமை பெறும் சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்மை இருக்கிறது, பெண்மை இருக்கிறது. உங்களிடத்துல பெண்மை அதிகமாகவும் ஆண்மை குறைவாகவும் இருக்கும். எங்களிடத்திலே ஆண்மை அதிகமாகவும் பெண்மை குறைவாகவும் இருக்கும். அதனால நாம் சமபாதியாக சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட நேரத்துல அருமையான நேரமா இருந்துச்சு, அருமையான பொழுது, அருமையான நேரத்துல உங்களை வாழ்த்துவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அது மிக மறக்க முடியாத ஒன்று. ஏன்னா மகளிரா கொண்டாடுற இடத்துல 3 பேர் போனா போட்டுமேன்னு சொல்லி நம்ம பின்னாலே வந்துகிட்டு இருக்காங்க. சரி, அவங்களே நம்மள வாழ்த்து சொல்றோமே சொன்னீங்க. உங்களுக்கு எடுபடியாக நாங்க 3 பேரை வச்சிருக்கிறீங்க. அதனால நாங்க 3 பேரும் எப்பொழுது வாழ்த்துவோம். நீங்க கூடுதலாவே வாழ்த்திட்டோம். நன்றி 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 நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. சிவசெல்லம் ஆரம்பித்து அவரு ஒரு வேலைக்காக வந்திருந்தாரு. கொஞ்சம் டைப் படிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனாலதான் உண்மையிலேயே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் மகளிர் தினத்துல. ஆனா அந்த மகளிர் தினத்துல ஒரு கருத்தை சொல்லலாம். கடல் கடந்தும் நீங்க எல்லாரும் அந்த தமிழர் பண்பாடை பின்பற்றுறது உண்மையிலேயே பாராட்டணும். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் நகுலாக்கா எல்லா நிகழ்ச்சியிலையும் புடவையில தான் வருவாங்க. எப்படிதான் அவங்களுக்கு புடவை கட்ட நேரம் இருக்கு? அதை அயன் பண்ணணும், துவைக்கணும். அதே போல பத்மலோசினி திருச்செந்தூர் செல்வன் அக்காவும்
எப்படிதான் அவங்களால முடியுதுங்க? தமிழ்நாட்டிலேயே யாரும் புடவை கட்ட மாட்டாங்க. தமிழர் பண்பாட்டுல உண்மையிலேயே நீங்கெல்லாம் முன்னுதாரணம் அக்கா. உங்களை இதை வச்சே நான் ஒரு கட்டுரை எழுதுனேன். அந்த மகளிர் தினத்துல ஒரு மகளிர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் நம்ம நகுலா அக்காவும் பத்மலோசினி அக்காவும். ஏன்னா பேரும் அந்த பெண்கள் பெண்மையில ஆளுமையில மிக சிறந்தவங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றிங்க அக்கா. நன்றி 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 நன்றி. ஆமா, அதாவது நாங்கள் சேவையை பாராட்ட வேண்டியது உண்மைதான். அதாவது எப்படி என்றால் அந்த புடவையில் ஒரு அழகு இருக்கிறது. உண்மையிலேயே சொல்ல போனா நாங்க எந்த உடுப்பு போட்டாலும் ஒரு சாரி அணைந்தால் எங்களுக்கு ஒரு ஆளுமை, ஒரு மகிழ்ச்சி இருப்பது உண்மை. அந்த வகையில அவர் அதை போற்றினது எங்களுக்கும் பாராட்டுகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நன்றி. நிச்சயம். கலவாணி ராஜா சொல்லுங்க. சொல்லிட்டேன். நன்றி. சரி, பத்மலோஜினி சொல்லுங்க. இல்ல, முதல்ல சாரி, வீட்டுல திடீரென விருந்தாளிகள், அதுல கொஞ்சம் பிந்த வேண்டி வந்துட்டுது. என்னண்டா எல்லோருடைய கவிதை, நான் வந்த அப்புறம் கேட்ட கவிதைகள் உண்மையிலேயே நல்லா இருந்தது. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், சிறப்பான கவிதைகள். நான் என்னண்டா எல்லாரும் ஒரே மாதிரி எழுதக்கூடாது என்றது ஒரு நோக்கம். ரெண்டாவது இன்று நாங்கள் காண்றது ரொம்ப கேவலமான செயல்களா இருக்குது. ஒரு என்னென்று சொல்றது, பெண்ணியம் பேசுறோம், பெண்மைக்கு மதிப்பு கொடுக்கக்குள்ள எவ்வளவோ ஆண்கள் திருந்து விட்டார்கள். ஆனா பெண்களே இன்னும் திருந்த எளியோ என்ற ஒரு கேள்வி. அதிக சுதந்திரத்தாலதான் இவர்கள் எல்லாம் இப்படி செய்கிறார்களோ என்ற ஒரு கேள்வி. அடுத்தது, நாங்கள் ஒரு கலப்பு நாடுகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கலப்பு நாடுகள், இந்த கலப்பு கலாச்சாரத்தால கூடுதலான கலாச்சாரங்களை பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இந்த பெண்கள் தள்ளுப்படுகிறார்களோ, அப்படி தள்ளுப்படுவதால் தான் இவர்கள் எல்லாம் சிலருடைய பாதைகள் எல்லாம் மாறுபடுகின்றன. அப்ப நாங்கள் என்னால முடிந்தது என்ன, இதைத்தான் என்னால செய்ய முடியும் என்றா நாங்கள் திருத்துற அளவுக்கு நான் ஒன்றும் பாரதியும் அல்ல. பாரதிக்கே மேடைக்கு மட்டும்தான் பாரதியின் பேச்சு. அதபடியால எங்களால முடிந்தது எங்கள் சமூகத்துக்காவது சொல்லி பார்க்கலாமே என்றதான் என்னுடைய ஆடைகள். அன்றைக்கும் அன்னை திரேசாவா என்றா உடனே எங்களுக்கு கருணை தான் வரும். அன்னை திரேசா என்ற முகம் வராது, அவளுடைய கருணை, அவர் செய்த அந்த இது. இப்ப நீங்க டயானான்னு சொல்லி பாருங்க, உடனே எல்லாருக்கும் வரும் அவன் அந்த ஹேர் கட், அந்த ஸ்டைல். அந்த குழந்தைகள் தொடவே கூடாதென்ற தொற்று நோய்கள் உள்ள குழந்தைகளை அவள் தொட்டு தாளாட்டினது, தூக்கினது, அந்த கட்டம் மட்டும்தான் அவங்களுக்கு டயானா என்ற உடனே வரும். இன்னைக்கும் அது எத்தனையோ மீடியாக்கள்ல சொல்லப்படுது. அப்ப ஒவ்வொருத்தர் தங்களுக்கு என்ற ஒரு இதை குறிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த இன்றைக்கு எங்களுக்கு முதல் வாழ்ந்துட்டு போன ஒவ்வொரு பெண்களும் MS சுப்புலட்சுமி என்றா உடனே அந்த அப்பா அவ பாடினா எப்படி பக்தியா இருக்குன்னு நாங்க யோசிப்போம் இல்லையா. ஜானகி அம்மாண்டா உடனே இப்படி தலையை எப்படி போட்டோன்னா நிப்பா என்று யோசிக்கிறோம். அப்ப அவர்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருந்துட்டு போயிருக்கிறார்கள். அப்ப அதை எங்களுடைய அடுத்த தலைமுறை செய்ய வேணும் என்றதான். அதனாலதான் நான் அந்த அப்படி ஒரு கேள்வியா போட்டு என்னுடைய கவிதை போட்டேன். ஒவ்வொரு கவிஞரும் வித்தியாசமான ஒரு பார்வை தானே. அந்த பார்வையில ஏன்னா இப்படி மகளிர்களுக்கு கண்ட ஒரு எழுச்சி நாள்ல இப்படி ஒரு விடயத்தை சொன்னா நல்லா இருக்குமே, அதை கேட்கிறவர்களுக்கு நல்லா இருக்குமே என்றதுக்காகத்தான் பார்த்துட்டு இருந்தோம். மிக்க நன்றி டீச்சர். என்னையும் இன்றைக்கு அந்த மகளிர் தினத்திலே இணைத்து கவிதை தர வைத்தமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. எல்லோருக்குமே நன்றி. எங்களை வாழ்த்திய 3 ஆண்களுக்குமே நன்றி. நன்றி. ராஜேந்திரன் நிக்கிறாரா அவருக்கா? ஆமா, நிக்கிறாரு அக்கா. உங்களுடைய சொல்ல நாங்க ஒரு நாளும் மீறவே மாட்டோம். அதனால நீங்க என்ன சொன்னீங்க, கொஞ்சம் ஓடணும் கொஞ்சம் நடக்கணும்னு சொன்னீங்களா? நாங்க கொஞ்சம் பைக்ல போறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் பைக்ல போவோம். இல்ல, நான் 2 பேரும் ஒருக்கா திருமுகத்தை காட்டுங்கன்னு கேக்குறேன். கோசலா ஞானம். கோசலா ஞானம் போயிட்டேன். சரி, நான் நில்லுங்க அப்படியே. ஓகே, சரி. நான் ஒரு காணொலியை எடுப்பதற்காகத்தான். நாம் திருவிழா சுந்தரி நீங்களும் சொல்லிட்டு நாங்க நிறைவுக்கு கொண்டுருவோம். வேறுங்க. மீண்டும் அனைவருக்கும் ஒரு வணக்கம். வணக்கம். நான் இடையில் தான் வந்தேன். ஆனா
ஆனா கேட்ட வரைக்கும் எல்லா கவிதையும் வந்து பிரமாதமாக இருந்தது. அது பெண் வந்து என்றைக்குமே வந்து போற்றக்கூடியவள், இன்னைக்கு ஒரு நாள் தான் கொண்டாடப்படக்கூடியவள் என்பது இல்லை. எப்போ ஒரு பெண் வந்து படைப்பிலேயே வந்து போற்றக்கூடியவள், ஆண்களிடம் இல்லாத ஒரு பொருள் கர்ப்பப்பை என்று தாங்கி வரக்கூடிய பெண் பிறக்கும் பொழுதே போற்றக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கு. அந்த பெண்ணு ஒரு பெண் தன்னைத்தானே பெருமையா பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஒரு ஆண்கள் வந்து பெண்ணை சிறப்புப்படுத்துறதே ஆண்கள் தான். அப்படி நம்ம இன்னைக்கு கவியரங்குல வந்து அந்த 3 சகோதரருக்கும் பெரிய ஒரு வாழ்த்தை நம்ம சொல்லணும். அருமையா இருந்தது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி மிக்க நன்றி. அழகாக சொன்னீர்கள். நிச்சயமாக ஆண் பெண் இல்லாட்டி ஆண் இல்லை, ஆண் இல்லாட்டி பெண் இல்லை. நாங்கள் உண்மையிலேயே அந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் அதே நேரம் ஒரு ஆண் பெண்ணை வாழ்த்தினால் எப்படி வாழ்த்துவர், எப்படி இருக்கும் என்பதையும் நாங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலேயே இன்றைய மகளிர் தின கவியரங்கில் இணைந்து கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இனிதான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதே நேரம் இனிதான பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு TSSL சார்பாக உங்கள் அனைவரிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.